அனைவருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்களோடு இறைவனை வணங்கி நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு சோம்பல். சோம்பல் என்றால் என்ன? உடல் நலமாக இருக்கும், உள்ளம் நலமாக இருக்கும், புத்தி மட்டும் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். வேலைகள் நிறைய செய்ய வேண்டிய பாக்கி, முடிக்க வேண்டிய கட்டாயம் என அவை ஒரு பக்கம் குவிந்து கிடக்கும். ஆனால் செய்ய முடியாமல் ஒரு அழுத்தம் நம்மை அப்படியே உட்கார்ந்திருக்க சொல்லும். அதற்கு மனமும் ஆமாம் என ஜால்ரா போட்டுக்கொண்டு எந்த வேலையையும் செய்ய விடாமல், போ நாளை பார்த்து கொள்ளலாம், மத்தியானம் செய்யலாம், சாயந்தரத்துக்கு செய்து விடலாம், ஏன் இரவு செய்யலாம், மேலும் படுக்கைக்கு போகும் முன் செய்து விடலாம், அல்லது நாளை செய்யலாம் என்று தள்ளி போட்டுக்கொண்டே போய் நாட்கள் நகரும். வேலை அப்படியே இருக்கும். இதில் மனம் வேறு, எவ்வளவு வேலை செய்கிறாய், இதை அப்புறம் செய்யலாம் என்றும், எப்போதும் வேலை செய்து கொண்டே இருந்தால் எப்படி, சற்று ஓய்வெடு, பேசாமல் இரு என அவ்வப்போது நமக்கு சால்ஜாப்பு செய்து அறிவுரை கூறும். மனிதனின் மனம் ஒரு குரங்கு என்பர். குரங்கு என்பது தாழ்வானதல்ல. மனதை ஒரு நிலைப்படுத்தி செயல்பட வேண்டும், அப்படி இப்படி என நிலையில்லாமல் தவிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அதை குரங்கு என்ற விலங்கோடு ஒப்பிட்டுள்ளனர். நாமே சற்று யோசித்தால் முன்னால் கூறிய கருத்துக்களில் நிலையான எண்ணம் இல்லாமல் இப்படியும் அப்படியும் பல நிலைகளை மாற்றி மாற்றி நம்மை யோசிக்க வைப்பதால் தான் அவ்வாறு ஓமானப்படுத்தப்படுகிறது. செயலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் உடல் நலமில்லாத போதும் அதை முனைந்து முடித்துவிட்டு தான் ஓய்வெடுப்போம். ஏன், சும்மா இருந்தால் கண்ட சிந்தனைகள் வந்து நம்மை குழப்பிவிடும். பேசாமல் ஏதாவது ஒரு வேலையை செய்து பொழுதை பயனுள்ளதாக கழிப்போம் என்று கூட சில சமயங்களில் பல வேலைகளை முடித்திருப்போம். எனவே செய்ய வேண்டும் என்ற பாரதியின் எண்ணியது முடித்தல் வேண்டும் என்ற உறுதி மனதில் இருந்தால் எப்படிப்பட்ட வேலையும், அது உடல் உழைப்பு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அறிவு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், மனம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது மற்றவர் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். இங்கே மனம் உறுதியாக நின்று அதை முடித்துவிட தூண்டுகிறது. அடுத்து பார்த்தால் அட்டவணையிட்டு இந்த வேலையை அடுத்து அந்த வேலை, அடுத்து இந்த வேலை என மனதால் ஒரு திட்டத்தை அட்டவணைப்படுத்தி இருந்து அடுத்தடுத்து செய்ய நினைத்து முடிவெடுத்தால் அங்கு மறதிக்கும் இடமில்லை, சோம்பலுக்கும் இடமில்லை. நம்மை மற்றவர் சோம்பேறி என சொல்வது வேறு, நாமே சோம்பல் கொள்வது வேறு. அவ்வை சுருக்கமாக செவ்வனே சிறப்பாக சொல்கிறார், சோம்பி திரியேல் என்று. இதன் பொருள், நம்மால் முடியும், நேரமும் இருக்கும், ஆனால் காரணமில்லாமல் ஒரு வேலையை தள்ளி போடுதலே சோம்பல். ஒரு வேலையை செய்யாமல் எஸ்கேப் ஆவது வேறு. நமக்காக யாரேனும் செய்து விடுவார்கள், அது வீடோ அலுவலகமோ, அது அடுத்தவர் மீது சுமத்திவிட்டு நாம் தப்பித்து கொள்ளலாம், அல்லது எப்படியோ வேலை முடிந்துவிடும் என்று அடுத்தவரை எண்ணி தப்பிக்க பார்த்து கொள்வதும், எது எப்படியானாலும் இவை அனைத்தும் சோம்பலின் வடிவமே. சில பேர் நம்மிடம் இந்த வேலையை முடித்துவிடு என்று ஒப்படைத்துவிட்டு போகும்போது ஈகோ காரணமாக அதை செய்யாமல் நழுவி விடுவதும் ஒரு வகை சோம்பல்தான். சில சமயம் நாமே சற்று சோம்பலால் உட்கார்ந்து விட்டு பிறகு பொறுக்க முடியாமல் வேலைகளை செய்ய ஆரம்பித்து மிகவும் நன்றாக, எப்போதும் செய்வதை விட அழகாக செய்து முடித்துவிட்டு, அப்பாடி எப்படியோ வேலையை முடித்து விட்டேன், நல்ல வேலை, சோம்பலை எண்ணி சோம்பலாக இருக்கு என்று உட்கார்ந்திருந்தால் இந்த வேலை முடிந்திருக்குமா என்று நம்மை நாமே பாராட்டிக் கொள்வதும் உண்டு. எனவே இந்த புத்தாண்டில் சோம்பலை தவிர்த்து சுறுசுறுப்பாக இயங்கி வாழ்வோடு வளமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.